அதாவது என்ன நலத்திட்டம் எங்க செஞ்சிருக்கிறாங்க. அதாவது தமிழ்நாட்டில் 3,89,000 கோடி ரூபாய்க்கு 4 ஆண்டுல கடன் வாங்கியிருக்கிறாங்க. அந்த கடன்ல மூலதன செலவு கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா 1,66,000 கோடி. மீதி இருக்கிற 2,20,000 கோடிக்கு என்ன பண்ணாங்க? என்ன நிர்வாக செலவு? நீங்க கடன் வாங்குறது நீங்க கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் மூலதன செலவு தான் பண்ணணும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்டிங் கடன் வாங்கணும். நீங்க வட்டியை கட்டுறதுக்கு கடன் வாங்குறீங்க, கடனை திருப்பி கட்டுறதுக்கு கடன் வாங்குறீங்க, பொங்கலுக்கு 3,000 ரூபாய் கொடுக்கறதுக்கு கடன் வாங்குறீங்க, மாசம் மாசம் 1,000 ரூபாய் கொடுக்கறதுக்கு கடன் வாங்குறீங்க. இது ஒரு நிர்வாகமா? வெக்கக்கேடு இதெல்லாம். நீங்க வரி வருவாய் ரெவன்யூ ரிசீப்ஸ்ல அதுல நீங்க இதெல்லாம் கொடுத்துட்டு போங்க. கடனை வாங்கி தான் கொடுக்கணுமா? இதெல்லாம் இன்னைக்கு இந்தியாவிலே அதிக கடன் வாங்குற மாநிலம் தமிழ்நாடு. இதுதான் உங்க நிர்வாக திறமையா? உத்தரப்பிரதேசம் இந்தியாவிலே மிகப்பெரிய மாநிலம். தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு மக்கள் தொகை 8 கோடி, உத்தரப்பிரதேச மக்கள் தொகை 24 கோடி. ஆனா உத்தரப்பிரதேசோட அதிக கடன் வாங்குற தமிழ்நாடு, உத்தரப்பிரதேசோட அதிக வட்டி கட்டுற தமிழ்நாடு. அப்போ என்ன நிர்வாகம் செஞ்சுட்டு இருக்கீங்க? நீங்க சும்மா விளம்பரம் படுத்திட்டு இருக்கீங்க. காலையில வரீங்க, கால் ஷீட்ல நீங்க ஆக்ஷன் கேமரா டேக், அவ்வளவுதான். என்ன நடந்தது? மக்களுக்கு என்ன நடக்குது? ஏன் மக்கள் போராடிட்டு இருக்கிறாங்க? ஏன் அனைத்து தரப்பு மக்களும் வீதியில் இருக்கிறாங்க? ஏன்னா நீங்க சொன்ன வாக்குறுதி ஒண்ணு கூட நிறைவேற்றலையே. 505 வாக்குறுதிகளை கொடுத்த திமுக இன்னைக்கு 66 வாக்குறுதிகளை மட்டும்தான் முழுமையாக நிறைவேற்றிருக்கின்றார்கள். 66. இதுல பார்த்தா 13 விழுக்காடு, 13%. அவ்வளவுதான். ஆனா சொல்றது நாங்க 100 விழுக்காடு, 90 விழுக்காடு, இப்படின்னா நம்ம கதை விட்டுட்டு இருக்கீங்க. சம்பந்தமா ஒரு புத்தகமே நான் வெளியிட்டேன். இன்னைக்கு வரைக்கும் அது பதில் இல்ல. நிர்வாகமே கிடையாது. எல்லாமே ஊழல், காசு கொள்ளடிச்சு இந்த தேர்தலில் ஏதோ காசு கொடுத்து ஜெயிச்சிடலான்னு பாக்குறாங்க. உறுதியா நடக்காது. மக்கள் எல்லாம் தெளிவா இருக்கிறாங்க. இல்ல, அது சரியான முறையில் நிர்வாகம் செய்து வரி வருவாயில பண்ணலாம். ரெவன்யூ ரிசீப்ஸ் இருக்கு தமிழ்நாட்டினுடைய அரசினுடைய வரி வருவாயில அது செய்யலாம். நீங்க கடனை வாங்கி இதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் அது நிர்வாகமே இல்லையே. அதான் நான் கேட்கிறேன். ஒரு கடன் வாங்குறது, இப்போ ஒரு உதாரணம், ஒரு வீடு கட்டுறதுக்கு கடன் வாங்கலாம். ஆனா அந்த வீட்டுல வாழறதுக்கு போய் கடன் வாங்குறத, வீட்டுக்கு வாழறதுன்னா வீட்டுல கரண்ட் பில் கட்டுறது கடன் வாங்கி கட்டுவீங்களா? மளிகை சாமான் வாங்குறது கடன் வாங்கி கட்டுவீங்களா? அதுதான் இவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அது நாங்க நிச்சயமா எங்க கூட்டணிக்கு பலம் தான், அவரை வரவேற்கின்றோம். இது போன்ற இன்னும் சில கட்சிகள் வர இருக்கிறது. வந்ததுன்னா இன்னும் கூடுதலாக பலம் எங்கள் கூட்டணிக்கு வரும். அதாவது திமுக வைக்கின்ற ஒரே விமர்சனம் என்னன்னா, இது ஏதோ பாஜக ஸ்டாலின் அவர்களுக்கு காலையில் எழுந்தா பாஜக, தூங்குற வரைக்கும் பாஜக, அதுதான் அவருக்கு வருது. ஆனா இங்க அதிமுக தலைமையிலான கூட்டணி இங்க நடக்குது. அதனால இந்த தேர்தல் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் நடக்கின்ற தேர்தல் இது. அதுதான். ஆனா அதை அது ஒரு பேசும் பொருளா வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு உடனே அதை திசை திருப்புவதற்காக உடனே பாஜக என்பது அவர்கள் மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள். இப்போ நம்ம பியூஷ் கோயல் அவர் சொன்னாங்கல்ல, மும்பைல எவ்வளவு கட்டுமானங்கள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதெல்லாம் என்கிட்ட சொன்னார். கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் என்கிட்ட பேசுறப்ப எனக்கெல்லாம் அவ்வளோ பொறாம. மும்பைல இவ்வளோ இருக்குதா? இவ்வளோ பண்ணிருக்கிறாங்களா? இவ்வளோ கட்டுமானங்கள். ஏன் எப்ப வரப்போகுது? சென்னைக்கு எப்ப வரப்போகுது? தமிழ்நாடு எப்ப வரப்போகுது? அதாவது எங்க கூட்டணி வந்தாதான் நிச்சயமா வரும். இது தமிழ்நாடு மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும். சும்மா ஏதோ சின்ன விஷயத்தை, சின்ன பிரச்சனை எடுத்துக்கிட்டு அது பூதாகரமாக்கி இது பாஜகன்னு சொல்லிட்டு அது என்ன? அது என்ன அழுத்தம் இருக்கு? என்ன அழுத்தம் இருக்கு? அப்பா இந்த கதையை கேட்டு கேட்டு அழித்து போது புதுசா ஏதாவது சொல்லுங்களேன். நடந்துட்டு இருக்கு. தேர்தலுக்கு பிறகு பார்த்துக்கலாம்.
அதாவது இது எங்களுக்குள்ள நாங்க பேசிக்கிறது, தேர்தலுக்கு பிறகு நம்ம பார்த்துக்கலாம். அது இப்ப என்னால எதுவும் சொல்ல முடியாது. தேர்தலுக்கு பிறகு நம்ம பார்த்துக்கலாம். ஆனா அதிமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும். அதுல அது உறுதியா இருக்கும்.